இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சப்ளை ஸ்கோப் ஆஃப் சப்ளை என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து சப்ளைக்குள்ளே இன்க்ளூட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது சப்ளைக்குள்ளே இன்க்ளூட் ஆகிற ஐட்டம்ஸ் வந்து செக்ஷன் 7 ஆஃப் CGST ACT 2007 சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 7 வந்து ஆஸ் பர் நியூ அமெண்ட்மெண்ட் படி மூணு இதாக பிரிக்கிறாங்க. செக்ஷன் 7 subsection 1, செக்ஷன் 7 subsection 1A, செக்ஷன் 7 subsection 2, செக்ஷன் 7 subsection 3. இந்த மூணையுமே பார்க்கலாம் நம்ம. இந்த செக்ஷன் 7 என்ன ஜென்ரலாக சொல்லியிருக்காங்கன்னா, சப்ளைக்குள்ளே என்னெல்லாம் வரும், எதெல்லாம் சப்ளைவாக ட்ரீட் பண்ணக்கூடாது, அப்புறம் வந்து கவர்மெண்ட்டுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குது ஒரு ஐட்டமை சப்ளைக்குள்ளே கொண்டு வர்றதுக்கும் கொண்டு வராமல் விட்டுறதுக்கும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போது சப்ளையில் வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன் 7(1) அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஓகே, சப்ளையில் வந்து ஆல் ஃபார்ம் ஆஃப் சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீஸ் ஆர் போத் such as sales, transfer, barter, exchange, license, rental, lease, disposal of made or agreed to be made for a consideration by a person in course or furtherance of business. First, supply includes, இது வந்து ஒரு இன்க்ளூசிவ் டெஃபினேஷன் தான். இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுதுன்றது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க சப்செக்ஷன் 7(1)ல். இப்போது இதில் என்னென்னா சேல்ஸ் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. சேல்ஸ் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர்னால் வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் என்ன மீன் வரும்னா, ட்ரான்ஸ்ஃபர், பார்ட்டர், எக்ஸ்சேஞ்ச். பார்ட்டர்னால் தெரியும், கூட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் கூட்ஸ். எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுல வந்து பாதி வந்து கூட்ஸை கொடுத்துட்டு பாதி கேஷ் கொடுத்து ஒரு ப்ராடக்டை வாங்குறது, அந்த மாதிரி. அதாவது பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்குறது, பத்தாவதுக்கு கேஷ் கொடுக்கறது, அந்த மாதிரி ஐட்டம்ஸு. லைசன்ஸ் லீஸ், ரெண்டல், டிஸ்போசல் ஆஃப், மொத்தமாக டிஸ்போஸ் பண்ணுறது அசட்ஸை, இதெல்லாம் வந்து சப்ளை கீழே வரும். இது வந்து டு பி மேட் ஃபார் அ கன்சிடரேஷன். இது கன்சிடரேஷனுக்காக பண்ணுறாங்க. அதே போல் இன் கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸும் இருக்கணும். அது பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவும் இருக்கணும். இந்த ரெண்டு ஐட்டமும் இருக்கணும் அந்த சப்ளையில். அப்புறம் வந்து செகண்ட் பி பாயிண்ட் வந்து என்னென்னா, இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் ஃபார் கன்சிடரேஷன் வெதர் ஆர் நாட் இன் கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். அதாவது இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ், இது வந்து வெறும் சர்வீஸ்க்கு மட்டும்தான் மீன் பண்ணுறாங்க. ஃபார் கன்சிடரேஷன் அங்கே இருக்கணும். ஆனால் அங்கே இன் கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கணுன்றது அவசியம் இல்லை. சர்வீஸை இம்போர்ட் பண்ணியிருக்கணும், கன்சிடரேஷன் அதுக்கு கொடுத்துருக்கணும். ஆனால் இது பர்சனல் யூஸ்க்காகவும் இம்போர்ட் பண்ணதாகவும் இருக்கலாம். அதையும் சப்ளை கீழே கொண்டு வராங்க. அப்புறம் ஆக்டிவிட்டிஸ் ஸ்பெசிஃபைட் இன் ஷெட்யூல் 1 மேட் ஆர் அக்ரி டு பி மேட் வித்தவுட் கன்சிடரேஷன். இங்கே கன்சிடரேஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி கன்சிடரேஷன் கொடுக்கலனாலும் இந்த ஷெட்யூல் 1 சொல்லியிருக்க எல்லா ஆக்டிவிட்டீஸுமே வந்து சப்ளை கீழே வரும். இதுதான் சப்செக்ஷன் 1 கீழே இருக்கிற 3 ஐட்டம்ஸ். இதில் இந்த டி ஐட்டம் வந்து ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட், இப்போது 2018 அமெண்ட்மெண்ட்டு வந்து வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1 February 2019 சொல்லியிருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த டி ஐட்டமை வந்து தனியாக 1Aன்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. அதாவது 7 சப்செக்ஷன் 1Aன்னு இந்த டி ஐட்டமை கொண்டு வந்துட்டாங்க. சப்செக்ஷன் 7(1)ல் இந்த டி வந்து ஃபஸ்ட்டு ஆட் ஆகிருந்தது, அது தனியாக கொண்டு வந்துட்டாங்க. இது என்னென்னா, ஷெட்யூல் 2ல் என்னென்ன டிரான்சாக்ஷன் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் வந்து சப்ளை ஆஃப் கூட்ஸாவோ இல்லை சப்ளை ஆஃப் சர்வீஸாவோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஷெட்யூல் 2ல் எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு டிரான்சாக்ஷனோ இல்லை ஒரு ஆக்டிவிட்டியோ சொல்லி அதை சப்ளை ஆஃப் கூட்ஸாக எடுக்கணுமா இல்லை சப்ளை ஆஃப் சர்வீஸாக எடுக்கணுமான்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஷெட்யூல் 2ல் சொல்லியிருக்க எல்லா ஐட்டம்ஸுமே சப்ளைக்குள்ளே வரும் அப்படின்றதான் இந்த ப்ரொவிஷனில் சொல்லியிருக்காது. இப்போ சப்செக்ஷன் 7(1), 7(1)A இது ரெண்டுமே என்னென்னா, வாட் ஆர் ஆல் கம் அண்டர் சப்ளை, இது ரெண்டுமே சொல்கிறது. செக்ஷன் 7(1), 7(1)A வந்து வாட் ஆர் ஆல் கம் அண்டர் சப்ளை அப்படின்றத சொல்கிறது தான். இப்போது நம்ம இதில் ABC அப்புறம் 1A வந்து லாஸ்ட் பாயிண்ட் 1. இந்த டியை தான் 1Aவாக கொண்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து சப்செக்ஷன் 7(2)ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரைட் 7(2)ல் எந்தெந்த ஐட்டம்ஸ் எல்லாம் சப்ளைக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 7(2)ல் நாட் வித் ஸ்டாண்டிங் எனி திங் கண்டெய்ன்ட் இன் சப்செக்ஷன் 7(1) and 1A 1Aன்னு வச்சுக்கலாம்.
இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இந்த 7(1)லையும் 1A சொல்லியிருக்கிறத தவிர்த்து மிச்ச ஆக்டிவிட்டீஸில் எதெல்லாம் சப்ளை கீழே வராது. ஆக்டிவிட்டீஸ் மென்ஷன்ட் இன் ஷெட்யூல் 3. ஷெட்யூல் 3ல் சொல்லியிருக்க எந்த ஆக்டிவிட்டீஸும் வந்து சப்ளை கீழே வராது. அதே போல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் டிரான்சாக்ஷன் அண்டர்டேக்கன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டிஸ் ஆஸ் பப்ளிக் அத்தாரிட்டி, அதாவது ஸ்டேட், லோக்கல், சென்ட்ரல் இந்த 3 கவர்மெண்ட்டும் ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் வந்து பப்ளிக் அத்தாரிட்டின்ற பேருக்கு கீழே எடுத்தாங்க அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சப்ளை கீழே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதான் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 2ல் சொல்லியிருக்கிறது வந்து எந்தெந்த ஐட்டம் சப்ளை கீழே வராது, அது ஷெட்யூல் 3ல் சொல்லியிருக்கிறது. அப்புறம் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட் வந்து சப்செக்ஷன் 7 இல்லை சப்செக்ஷன் 3. சப்செக்ஷன் 3ல் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஆன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் கவுன்சில் can specify by notification any transaction as supply of goods not as supply of service or supply of service not as supply of goods. அதாவது கவர்மெண்ட் வந்து கவுன்சிலோட ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் எந்த டிரான்சாக்ஷனை வேணும்னாலும் சப்ளை ஆஃப் கூட்ஸாக சொல்லலாம், இல்லைன்னா சப்ளை ஆஃப் சர்வீஸாக சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சப்ளையில் சப்ளை கீழே என்னென்ன ஒரு சப்ளைனா அதுக்கு என்னென்ன கேரக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து என்னென்னா சப்ளை வந்து இட் ஷுட் பி a கூட்ஸ் ஆர் சர்வீஸ் ஆர் போத். அதில் கூட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கணும், இல்லை சர்வீஸ் இன்வால்வ் ஆகிருக்கணும், இல்லைனா போத். அதில் கன்சிடரேஷன் இருக்கணும். அப்புறம் அது வந்து இன் கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸாக இருக்கணும். அது வந்து டேக்ஸபிள் பர்சன் பண்ணியிருக்கணும். அது வந்து டேக்ஸபிள் சப்ளையாக இருக்கணும். இந்த கன்சிடரேஷனும் இன் கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் வந்து 2 பாயிண்ட்டும் இருக்குல்ல, இந்த 2ம் 3யும் வந்து ரெண்டுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு பாயிண்ட் அந்த சப்ளையில் இருந்தால் போதும். ஏன்னா ஒரு சில சப்ளை வந்து வித் கன்சிடரேஷன், ஒன்று வித்தவுட் கன்சிடரேஷன். அதனால் ஏதோ 2 பாயிண்டில் ஏதோ ஒன்று இருந்தால் போதும் கேரக்டரிஸ்டிக்கில், அது சப்ளை கீழே வந்துடும். அப்புறம் வந்து சப்ளை டு பி மேட் பை டேக்ஸபிள் பர்சன்னு சொல்லியிருக்கு. டேக்ஸபிள் பர்சன் அப்படின்னா யார் அப்படின்னா பர்சன் ஹூ இஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் GST. அப்புறம் பர்சன் ஹூஸ் லிமிட் எக்ஸீட்ஸ் பட் டஸ் நாட் ரெஜிஸ்டர், அதாவது அவங்க வந்து லயபிள் டு ரெஜிஸ்டர், அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் ஆனால் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்றவங்களும் டேக்ஸபிள் பர்சன் கீழே தான் வருவாங்க. அப்புறம் வந்து வாலண்ட்ரியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து லிமிட்டே இன்னும் எக்ஸீட் ஆகலை, ஆனால் அவங்க வந்து வாலண்ட்ரியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களாம் டேக்ஸபிள் பர்சன் கீழே வருவாங்க. அந்த டேக்ஸபிள் பர்சன் பண்ணுற எல்லா சப்ளையும் டேக்ஸபிள் சப்ளைஸ். ஓகே, அவ்வளோதான் கேரக்டரிஸ்டிக்கில். நெக்ஸ்ட்டு வந்து அதாவது சப்செக்ஷன் 7 வந்து ஒரு இன்க்ளூசிவ் டெஃபினேஷன் சொன்னால் அதில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறோம். இது வந்து இந்த ஏபிசின்னு சொன்னல அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் இன்டெப்த்தாக என்னன்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறதை பார்க்குறது தான் செக்ஷன் 7 ஏபிசி அப்படின்னு சொல்லி வரிசையாக வரும். ஓகே, இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் சப்செக்ஷன் 7னா என்ன, 7ல் 7(1) எதுக்கு, 1A என்ன, 2 வந்து எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் ஆகிருக்கு சப்ளை கீழே, 3 வந்து கவர்மெண்ட்டோட பவர், கவர்மெண்ட்க்கு என்ன பவர் இருக்குது சப்ளை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு, எப்படி இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் இந்த சப்செக்ஷன்ஸில் வர்றது. செக்ஷன் 7 கீழே வர சப்செக்ஷன்ஸில் வர்றது இதெல்லாம் பார்த்தோம். இதை ஒவ்வொரு ஐட்டமும் ஏக்கு கீழே நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது, பி கீழே நிறையா இருக்குது, சி கீழே நிறையா இருக்குது. அதை ஒவ்வொன்றும் தனியாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோவில் அதை ஒவ்வொன்றும் தனித்தனியாக பார்க்கலாம். ஓகே, இதில் எதுவும் புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பை.